பரிசுத்த தேவதாயே துன்ப வேளையில் நாங்கள் அடைக்கலத்தை தேடிவிடம் இருக்கிறோம். மகிமை நிறைந்தவளும் ஆசில்லாதவளுமான கன்னிகையை எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாரை இயேசு பாலகனின் கையிலின் பெயர் பெற்ற பரிசுத்த தினமிடங்கும் மேலேயே இனதருவோரின் சஞ்சீவியை பாதைகளின் தஞ்சமே முத ஆதரவை நாடி ஓடி வந்த எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. கருணையின் வளரே உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீரண்டவோ என்பதை எங்களுக்கு காண்பித்தருடன் உம்மை தேடி வந்த ஏற்பாக்கியரான எங்கள் வீடு தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணைத்தரும் அண்ணனோருக்கு ஆறுதலையும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமிட்டு ஓடி வந்த அடியோருக்கு வேறு தயவாயும் கருணையின் கடலே தவிப்போரின் தாவரமே துணையில்லாத தஞ்சமே உங்களுக்கு நாம் தேடி வந்தோம். எங்கள் இடங்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்தை செவி சாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே உங்கள் மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருகிறார்கள். இறை மக்களின் மன்றாட்டுகள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தின் விவேகத்தை மறைத்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தலத்தை நாடி மக்கள் உமது திருமணத்தின்படி உடன் நலத்தில் இணைக்கவும் மனமிதையத்துவம் நிம்மதியடையவும் வேண்டும் என்று தீய சிந்தனைகளில் இருந்தும் தேயின் சோதனைகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டவரும் தீமைகள் விலகவும் என்று உமது ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கை இழந்து நிறுத்தி நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள். மன்றாடுவோம். எல்லாம் இருக்குமுள்ள இறைவா, முதலமில்லாத அன்புக்குரியவர் கருணை துணையால் கோடியார் புதரிடப்பட்ட புனித அந்தோனியாரை அன்புள்ள மக்களால் எங்கள் கருணை கண்களை திருப்பியரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாடி
மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோம். நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. சொல்லலாம். அப்பா தந்தையே, அப்பா தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம். தூய ஆவியாரே, தூய ஆவியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். மூவரு இறைவா, உம்மை இறைவா, வாழுகிற ஆலயங்களாக நீர் எங்கள் உடலிலே, எங்கள் இதயத்திலே, எங்கள் உள்ளத்திலே தங்க விரும்புகிறேன். இயேசுவே, உமக்கேற்ற ஆலயமாக நான் மாற, நான் வாழ அருள் புரியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னுயிரே, இன்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடுதான், உன்னோடுதான். எல்லாரும் கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடுதான். கண்காலும் செல்வங்கள் கரைந்தோடி போனால் கரையாத அவரங்கு குறையாது. காடும் செல்வங்கள் கரையோடி போனால் கரையாத குறையாது. கண்ணாக எந்நாடும் காத்திடுவார். கண்ணாக எந்நாடும் காத்திடுவார். என் உயிரே, என் உயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார். திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாய் இருக்கின்றார். திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். தோள் மீது உனை தாங்கி எல்லாரும் என் உயிரே, என் உயிரே,
Praise the Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த ஆலய படத்துல இந்த மின்விளக்கு இருக்கிற இடம், காலையில ஜெப நேரத்துல அவ்வப்பொழுதை கவனிப்பதுண்டு. அப்படி ஒரு நாள் வந்த பொழுது ஒரு சின்ன மெல்லிய சத்தம் அங்கிருந்து கேட்டது. கீச்சு மூச்சு ஒரு குருவி, இந்த குட்டி குருவி அது கத்தனை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மெல்லிய குரல் கேட்பதற்கு மிக அழகாக இருந்துச்சு. அப்ப அந்த ஜெபம் பண்ற அந்த நிலையில இது ஒரு ஆழ்நிலை தியானம் மாதிரி இருந்துச்சு. இந்த குருவிகள் காலையில் எழுந்த உடனே எப்படி சத்தமிட்டு தன்னுடைய குரலால் இறைவனை முதல்ல, அதான் நம்ம வரக்கு முன்னாடி அது புகழ ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு அதை பார்த்து மெச்சி போனேன். அதே சமயத்துல அந்த குருவி பார்த்து கேள்வி கேட்டேன், இவ்வளோ பெரிய காடு, இதுக்கு வெளியில அவ்வளோ ஒரு இடம் இருக்குது, உனக்கு அங்கேயெல்லாம் இடம் கிடைக்கலையா? இந்த இடத்துல வந்து அதுவும் பீடத்துல கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து நீ கூடு கட்டணுமா, இங்கேதான் குடி இருக்கணுமா கேட்டப்ப அது கேட்க சிரிச்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டப்ப அது சொல்லிச்சு, எல்லா இடத்துலையும் மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கு, உண்மைதான், நல்ல நல்ல பாதுகாப்பான இடம், ஆனா அங்கெல்லாம் இல்லாத ஒண்ணு இங்க இருக்குது. அதனாலதான் நான் என்னுடைய பிள்ளைகளை இங்க கொண்டு வந்து அதற்கு அந்த கருவை உருவாக்கி இருக்கிறேன், அந்த உயிரை கொடுத்திருக்கிறேன். அவனுடைய தாய்ப்பாவை ரெக்கையில் அப்படி பறந்து வந்து இப்படி ஒரு சுற்றி அப்படி போச்சு. அதை பார்த்த பொழுது மெய் செலுத்து போனாங்க. இறைவனுடைய இடத்திலேயே தன்னுடைய இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சாதாரண குருவி தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் நல்ல வீடு கட்டுறோம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப அழகான வீடுகள். போன வாரம் ஒரு வீடு மந்திரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு 1.5 கோடி தான் செலவு பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கேட்டேன், உங்களுக்கு கோயிலுக்கு எவ்வளவு தூரம் கேட்டா, ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு பாரு, எப்படி போவீங்க? ஆளுக்கு ஒரு கார்ல போவோம் பாரு. அவ்வளவு வசதி அவர்களுக்கு இருந்தது. இந்த வீடு எப்படி இருக்கு? அந்த வீட்டுல ஃபுல்லா சேஃப்டி கேமரா, எல்லா பக்கம் செக்யூரிட்டி, 4 பக்கம் உயரமான காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. கேட்டேன், என்னுடைய கோயிலுக்கு இந்த மாதிரி செய்யணும் ரொம்ப நாள் ஆசை, கொஞ்சம் கருணை காட்டுங்க, இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கிறீங்களே, அங்கே எங்க ஊர் கோயில்ல எல்லா ஜீவராசிக்கும் வாழ்ந்தாலும் அதோட ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம், இவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கார், நன்றி சொல்லுங்க சொன்னாங்க. அவ்வளவு உழைக்கிற சாமி, உறங்குவதற்கு கூட நேரம் இல்லை, வீட்டுல இருப்பதற்கு கூட நேரம் இல்லை, வருஷத்துல 3/4 நேரம் நான் வெளியில தான் இருப்பேன், ஏதோ கொஞ்ச நாள் அப்பப்போ வந்து போவேன், அதுக்காக அந்த விடம் இப்படி அமைச்சிருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டுல யாரெல்லாம் என்னெல்லாம் அறை ஒதுக்கி இருக்கு எல்லாம் காமிச்சிட்டே வந்தாங்க. கடைசி ஒரு கியூரியாசிட்டி, ஏதாவது ஒரு இடம் பைபிள் வைக்கிறதுக்குள்ள சாமி வச்சிருப்பீங்களே இங்க, அதுதான் அந்த முதல்ல வாங்க வாங்க கூட்டு போய் பெரிய ஹால் ஒன்று திறந்தாங்க. அதுல மேல ஓரமா ஒரு 2x2 இல்லையா அளவுல ஒரு படம் வச்சிருந்தாங்க. கேட்டு, இவ்வளோ பெரிய வீடு கட்டினீங்களே, சாமிக்கு ஒரு தனி அறை ஒதுக்க முடியும் இல்லையா? கடவுள் வாழ்க்கை இல்லமாக ஒரு ஊழியத்தை வைக்க முடியாதா? நற்கருணை கோயில் எப்படி வச்சுக்காம போல நீ ஊழியத்துக்கு ஒரு அறை வைத்தால் தவறு இல்லையே கேட்டேன். சரிங்க ஃபாதர், நீங்க சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுக்கிறோம், ஆனால் அதை வாசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, செதுக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அதனால நாங்கள் கோயிலுக்கு போயிருப்பாரு. என்ன ஒரு அழகான பதில் பாருங்க, கோவிலுக்கு போனா நான் நல்லா செதுப்பேன், வீட்டுல எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பிரியமான உறவுகளே, இன்னைக்கு கடவுள் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் வாழுகிற ஆலயங்கள் கோவில்கள் சொன்னாங்க. ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு முன்னாடி, ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு பின்னாடி, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நம்முடைய உள்ளம், நம்முடைய உடல், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் கசமுசாக இருக்குது, அங்கே சாத்தானுடைய இருக்கிற இடம். ஞானஸ்தானத்துக்கு பிறகு அப்படியே மாறி ஆண்டவர் குடிக்கொள்ளுகிற இடமாக அது மாறுகிறது. கோவில் என்பது இது போல அழகான ஒரு கட்டிடம் அல்ல. இந்த கோவில் என்பது மேல அழகான கூரை போட்டு நல்ல ஒரு காடை போட்டு கீழே சேர் போட்டு போகிற இடம் அல்ல. கோவில் என்பது மிக அழகு செய்யப்பட்டிருக்கிற அலங்கார வேலைப்பாடுகள் அல்ல. மாறாக அந்த கோயிலே என்னுடைய கோவில் தான், என்னுடைய குடும்பம் தான், என்னுடைய உள்ளம் தான், என்னுடைய இதயம் தான் சொல்லி
இந்த இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிற உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 1 கொரிந்தியர் 3 இறைவார்த்தை 16 சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ரெண்டு விஷயத்தை அவர் சொல்றார். நீங்கள் கடவுளுடைய கோவில். சத்தமா சொல்லுங்க, யார் கடவுளுடைய கோவில்? திரும்ப சொல்லுங்க, யார் கடவுளுடைய கோவில்? நான் தான் சொல்லுங்க. சாமி உங்களோட மொத்தமா சேர்ந்து வாழ விரும்பல, ஒவ்வொரு இதயத்தையும் ஆட்கொள்ள சொல்றார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் ஆப்பிரிக்கா தேசத்துல பணிபுரிகிறாரு, ஒரு படத்தை அனுப்பிச்சிருந்தாரு. பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப மனசுல ஆழமான ஒரு பாதிப்பு உண்டு பண்ணியது. அப்படி என்ன அனுப்பிச்சாருன்னா, ஒரு பெரிய வனாந்தரமான ஒரு காடு, அங்க பெருசா ஒன்றும் வசதிகளாம் இல்லை, ஒரே ஒரு கல், மொத்த கல் இருந்துச்சு. அந்த கல்லுல வந்து ஒரு அமர்ந்து இருக்கிறார். அந்த கல்லுக்கு முன்னாடி மண்ணு தர அப்படியே ஒரு மாதிரி கசமுசம் கிடக்குது. அதுல ஒரு 4-5 பேரு, அதுல ஒருத்தருக்கு காலை கொஞ்சம் நீட்ட முடியாது, நடக்க முடியாது, அப்படியே கடையா கிடக்கிறாரு. அதுல ஒருத்தர் ரொம்ப அழுக்கான துணி கொடுத்து இருந்தாரு. அதுல ஒருத்தர் கொஞ்சம் கூட துணியே இல்லாத ஒரு கச்சை மட்டும் இடுப்புல கட்டிட்டு வந்திருந்தாரு. இப்படி ஒரு 4-5 பேர் அங்க இருந்தாங்க. நான் திரும்ப அந்த படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி என்ன அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தப்போ அதிர்ந்து போனேன். ஒரு கல்லிலே ஒரு குருவானவர் திருப்பலி உரை அணிந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு பக்கத்திலேயே ஒரு கல்லுல ஒரு துணி, சின்ன துணிங்க, பீடத்துக்கு இவ்வளவு பெருசு நம்ம வச்சிருக்கிறோம், சின்ன துணி இவ்வளவுதான் இருக்கும். அந்த துணி மேலேயே சின்னதா ஒரு புத்தகம், சின்னதாக ஒரு இது நம்ம திருப்பலிக்கு பயன்படுத்துகிற அந்த ரசப்பீடம், இதெல்லாம் குட்டி குட்டியா இருந்துச்சு. அந்த சாமியார் வெட்ட வெளியில மொட்டை வெளியில திருப்பலி நிறைவேற்றுகிறார். அந்த மக்கள் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை பார்த்த பொழுது அப்படியே மனசுல ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கு. நம்மளால இன்னைக்கு எவ்வளவு வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் அங்கே இறைவனுடைய ஆலயம் என்பது அதுதான் என்பதை மிக அழகாக உணர்த்தியது. இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. நம்முடைய மனசுல உள்ளத்துல இன்னைக்கு எதை வச்சிருக்கோம்பா, இது கடவுள் வாழ்கிற இடமா இருக்குதா, மற்றது எல்லாம் வாழ்ற இடமா இருக்கு. கடவுளுக்கு கடைசி இடம் தான். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, என்ன வார்த்தை சொன்னாலும் சரி, சலுகை எங்க எடுக்கிறோம்னா கோயிலுக்கு போறோம்னா சலுகை எடுக்கிறோம். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு நிறைய கடமை இருக்குது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எதுல எடுத்துக்கிறோம்னா கோயிலுக்காரங்களாம் போக வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுத்துக்கலாம், கடவுளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டாம். என் உள்ளத்தை எல்லாவற்றையும் வைத்து நிரப்பி கொண்டு இருக்கிறேன். ஆனால் கடவுள் சொல்றாரு, உன் உள்ளத்தில் நான் குடியிருக்க விரும்புகிறேன். உனக்கு அது தெரியாதா கேட்கிறார். நம்ம பார்த்து கேட்கிற பெரிய கேள்வி அன்னைக்கு நம்ம வாசிக்கலாம். ஞானஸ்தானம் பெற்ற பின்பு கடவுள் குடியிருக்கிற ஆலயமாக இதை நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், பாவ பழக்கங்கள் வெளியேற வேண்டும். அப்பதான் கடவுள் உள்ள வருவார். இன்னைக்கு காலையில ஒரு குட்டி குழந்தை, ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை எங்களை பார்க்க வந்துச்சு. பார்க்க வந்துட்டு எனக்கு உனக்கு என்ன வேணும் கேட்டப்போ, எனக்கு வந்து பயமா இருக்கு பாரு. எந்த வகுப்பு படிக்கிறது? 3ஆம் கிளாஸ் படிக்கிறது. பயமா இருக்குன்னு சொல்லுது. அவங்க அம்மாவும் அவங்க தாத்தாவும் கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பேச பேச கொஞ்சம் தயங்குது, இது சொல்றதுக்கு வருது, அது தயங்குது. நான் சொன்னம்மா, கொஞ்ச நேரம் நீ கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துருங்க, இவங்களை கொஞ்சம் பேச விடுவோம், என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். கேட்டப்ப அந்த குழந்தை அதை சொல்லுது, எனக்கு எங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கிறாரு, அதை பார்த்தனா அவங்க பின்னாடி எனக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. நான் கேட்டேன், அவங்க யாரு, எங்க கூப்பிடுறாங்க, என்ன சொல்றாங்க, நீ கேட்டியா, அவங்க பேசுனியா, கனவுல வருதா, தூக்கத்துல வருதா? இல்ல ஃபாதர், நல்ல நினைப்பு என் மனசுல இருந்து அது வருது. சரி, வந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா கெட்டவன்னு சொன்னாங்க. 3ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா பத்தி இன்னொரு நபர் போட்டோல இருக்கிறவங்க, போட்டோல இருக்கிறவங்க என்ன அர்த்தம்? இறந்தவங்க இல்லையா? அவங்க வந்து இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, யாரு? அம்மா கேட்டவங்க. இப்ப நான் திரும்ப சொன்னேன், சின்ன வயசுல இருந்து உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு பாப்பான்னு கேட்டேன். எங்க அப்பா, அப்புறம் எங்க அம்மா, அப்புறம் எங்க தாத்தா. உனக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? உனக்கு யார் எல்லா வயசும் எங்க அம்மா தான் செய்யறாங்க அப்படி அதே நம்பர்கிட்ட சொல்லு. எந்த நம்பர் போட்டவங்க எனக்கு வந்தாரோ அவங்ககிட்ட சொல்லி கொடு. என்ன சொல்லு? எங்க அம்மா நல்லவங்க, என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நல்லா வளர்ந்து. நீ அவங்களுக்கு சொல்லி கொடு. அவங்களுக்கு அது தெரியல, நீ சொல்லி கொடு. ஏன் அப்படின்னா உன்னுடைய உள்ளத்துல, உன்னுடைய உடம்புல குடி இருக்கிறது அந்த
இதே வார்த்தை பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தேன். போட்டோல இருக்கிற ஆள் இல்ல, உன் உள்ளத்துல குடி இருக்கிறது யாரு? யாரு? இயேசு சாமி உன் உள்ளத்துல இருக்கிற. அது சொல்லுங்க, அந்த பாப்பா அதையும் சொல்லுச்சு. சாமி தான், நான் சாமி பிள்ளை, அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீ எப்பவுமே இதையே சொல்லு, நான் சாமி பிள்ளை. அந்த சாமி கிட்டயே அந்த படத்துல யார் வந்தாலும் ஒப்பு கொடுத்துரு. இனிமேல் எங்க அப்பா பத்தி எங்க அம்மா பத்தி தப்பா சொல்லி தராதீங்க, நான் வந்து சாமி பிள்ளை அப்படின்னு சாமி கிட்ட அவங்க ஒப்பு கொடுத்துரு. உங்க அம்மா நல்லவங்க அவங்க சொல்லி கொடு. இதையே திரும்ப திரும்ப சொல்ல உனக்கு தைரியம் வந்துரு, உனக்கு நல்லா நம்பிக்கை வந்துரு அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்டடியாகி நினைச்சு ஒரு கையை வச்சு அவங்க ஜெபம் பண்றப்ப ஒரு ஸ்பிரிட் அந்த சிலுவை எடுத்து அந்த நெத்திக்கு வச்சோன்னு ஒரு சின்ன ஒரு தொடுதலை வர முடிஞ்சது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க போயிட்டு மதியானம் திருப்பி கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, ஃபாதர் இப்ப நல்லா கேட்க சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்கா ஃபாதர் குழந்தைன்னு சொன்னாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இறை பிரசன்னத்தை உணர்ந்தால் நம்மிடம் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற இருள் அகற்றுவிடும், பாவம் வெளியேறிவிடும், இறைவன் குடியேற ஆசைப்படுகிறார். அதான் இன்னைக்கு நம்ம உணர்ந்து பார்க்கணும். நன்றியோடு நம் கடவுளை பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் வாழ்கிற இடமா இல்லமாக நம்முடைய இல்லத்தை மாற்றுவோம். உள்ளதன்படி கண்களை திறந்து கரங்களை குடித்து இயேசுடைய பிரசன்னத்திலே ஒப்புடுங்கள். காலம் இல்லா காக்கும் தெய்வம் அப்படி கொஞ்சம் மாற்றி என்னோடுதான படம் கரங்களை வைத்துக் கொண்டு காலம் இல்லா காக்கும் தெய்வம் தூய்மையான தந்தை இறைவா, எங்கள் மனசுல எங்கள் உள்ளத்துல என்னென்னமோ இருக்கிறார்களே, நீர் குடியிருப்புடைய உள்ளமாக இல்லமாக அதை மாற்றியருள நீர் என்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உள்ளத்திலே வேண்டாத எண்ணங்கள் அல்ல, ஒரு சாதாரண சிட்டுக்குருவி கடவுளுடைய ஆலயத்தை கூடு கட்டி பாதுகாப்பாக இருக்க ஆசைப்படுகிறது என்றால், நானும் உம்முடைய இல்லத்திலே இருக்க அத்தனை மாற்றியோடு செபித்துக் கொண்டிருக்கிறேன். என் குடும்ப உறுப்பினர்களும் செபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நீர் குடியுடைய இடமாக மாற்றுகிறார். ஒருவேளை அந்த உள்ளத்திலே இருமாப்பு, அகந்தை, பாவம், பழிச்சல், தேவையில்லாத தீ எண்ணங்கள், சக்திகள் இருப்பதாக இருந்தால், ஆண்டவரே, உன் பெயரிலே உன் பிரசன்னத்திலே ஒப்புக்கொண்டு கேட்கிறோம். நீர் அதை உள்ளத்திற்கு எடுத்துவிட்டு நீர் வந்து அதை குடியிருக்கிறார். உன்னுடைய தூய ஆவியானவர் குடியிருப்பதா? எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே நன்மை உண்டு. எங்கே ஆவியின் பிரசன்னம் நடத்துகிறதோ அங்கே நல்ல செயல்கள் உண்டு. எங்கே ஆவியின் மரங்கள், கனிகள், உடல் இருக்கிறதோ அங்கே புதிதாக படைக்கப்பட்ட மனிதர்களாக வாழ்வோம். இறைவா, இதை உணர்வும் அதை வாழவும் இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார். சிறப்பாக நாளிலே ஆண்டவரே, புனிதர் பாதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் எங்களை கல்லறையை அடக்கம் செய்திருக்கிற எண்ணற்ற வந்திருக்கிற புண்ணிய ஆத்மாக்கள், யாருமே இல்லையா ஆத்மாக்கள், கொரோனா பேருந்தில் இறந்த ஆத்மாக்களை எல்லாம் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆத்மாக்கள் மீது இறக்கம் பண்ண மோட்ச பாக்கியத்தை கொடுப்பீரார். மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நபர்கள், இந்த திருப்பணிகளை நாம் ஒப்புக்கொண்டு செபித்த ஒவ்வொரு விண்ணப்ப கருத்துக்களை கொடுத்த நபர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படி இறை ஆசிரியம் நல்ல ஆத்ம பலனையும் பெற்றுக் கொண்டு உம்முடைய விருப்பப்படி வாழ பலமையான அழைக்கிறார். இயேசுவே இயேசுவே, இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பெயரிலே ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, ஆமென் ஆமென். சொன்னீர்கள் இயேசு விட்டு நோக்கி தனிப்பட்ட இடத்திலே அவரிடத்திலே நாம் செல்கிறோம்.
இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தமாகியவற்றை தூய மறைப்பொருளை வழங்கும் நாங்கள் மதமீட்பின் பயனை விடாமல் துய்த்து விட அருள் வருவீராக. தந்தையாகிற தூயாவியார் ஒன்றை பிறவராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றபடியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் தேவா ஆசீர்வதியும் இந்நாளில் எங்களை ஆசீர்வதியும் ஆபிரகாமின் இறைவனே ஆசீர்வதியும் ஈசாக்கின் இறைவனே ஆசீர்வதியும் யாக்கோபின் இறைவனே ஆசீர்வதியும் இஸ்ரவேலின் இறைவனே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தேவா ஆசீர்வதியும் இந்நாளில் எங்களை ஆசீர்வதியும். அருள்மொழி பதுவை தோணியாய்